அதிகமான சொத்துக்கள் யாரிடம் சேரும்? அதை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது? அதை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். ஜாதகத்தில் ராசி கட்டத்தில் லக்னத்திலிருந்து எண்ணி வருகின்ற 4ஆம் வீட்டை பார்க்கணும். அந்த 4ஆம் வீட்டு அதிபதியையும் பார்க்கணும். அந்த 4ஆம் வீட்டு அதிபதி லக்னத்திற்கு 3, 6, 8, 12 மறைஞ்சிருக்கக்கூடாது. அப்படியே மறைந்திருந்தாலும் அது அவருடைய ஆட்சி வீடாக இருக்கலாம், உச்ச வீடாக இருக்கலாம். குரு 4ஆம் இடத்தை பார்வை செய்திருக்கணும், அல்லது 4ஆம் வீட்டு அதிபதியை குரு பார்வை செய்திருக்கணும். சுக்கிரனும் தொடர்பு கொண்டிருக்கலாம். 4ஆம் வீட்டையோ 4ஆம் இடத்து அதிபதியவோ சுக்கிரனும் தொடர்பு கொண்டிருக்கலாம். 4ஆம் இடத்துல குறிப்பாக பாவ கிரகங்கள், நீச கிரகங்கள் இதெல்லாம் இருக்கக்கூடாது. அதுவும் மிக மிக முக்கியமான பாயிண்ட். 4ஆம் இடம் திதி சூனிய வீடாகவும் இருக்கக்கூடாது. அதையும் நம்ம கவனமாக பார்க்கணும். லக்னாதிபதி நல்ல நிலைமையில இருக்கலாம். லக்னாதிபதி நல்ல நிலைமையில இருந்தால் தான் ஏதாவது யோகமான தசா காலங்களில் அல்லது இந்த 4ஆம் இடத்து அதிபதியின் தசா காலங்களில் அவருக்கு சொத்து அதிகமாக சேரும். லக்னாதிபதி நல்ல நிலைமையில் இருந்தால் தான் அந்த சொத்துக்களை அவரால் அனுபவிக்க முடியும், இல்லாட்டி அனுபவிக்க முடியாது. அது மட்டும் இல்லை, பூமிக்காரகனான செவ்வாயும் ஜாதகத்தில் பலம் பெற்றிருக்க வேணும். அவரும் ஆட்சி பெற்றிருக்கலாம், உச்சம் பெற்றிருக்கலாம். செவ்வாய் குருவினுடைய வீடுகளில் இருக்கலாம், குரு சேர்க்கை பெற்றிருக்கலாம், குரு பார்வையில் இருக்கலாம். செவ்வாய் சுக்கிரனுடன் கூட சேர்ந்திருக்கலாம். இருந்தாலும் அவங்களுக்கும் சொத்து அதிகமாக சேரும் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். சுக்கிரனுடன் 4ஆம் இடத்து அதிபதி 4ஆம் இடம் சம்மந்தப்பட்டிருந்தது அப்படின்னா எல்லாரும் கண்ணு வைக்கிற மாதிரி, அதாவது வாய் பழக்கிற மாதிரி, எல்லாருக்கும் வியந்து ஆச்சரியமாக பார்க்குற மாதிரி ஒரு ஆடம்பரமான பங்களா, வீடு, காரு, தோட்டம், தொழவு, அந்த மாதிரி எஸ்டேட்டு, அந்த மாதிரி ஒரு எல்லாரும் ஆச்சரியப்படுற மாதிரி வாய் பழக்கிற மாதிரி ஒரு சொத்துக்கள் ஜாதகருக்கு சேரும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். அதிகமான சொத்துக்கள் சேரணும் அப்படின்னா 4ஆம் வீட்டு அதிபதியை குரு பார்வை செய்திருக்கணும். பூமிக்காரகனான செவ்வாயும் நல்ல முறையில் இருக்கணும்.